என் பெயர் அனேகா. எனக்கு 13 வயசு. 13 வயதில் 20 கதைகள், அதுவும் திருக்குறளை வைத்து. அனேகாவின் இந்த முயற்சியை அங்கீகரிக்கும் விதமா சென்ற ஆண்டு சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் வெளியிட்ட எழுச்சிமிகு தமிழ் இளையர் அப்படின்ற இந்த புத்தகத்துல அவங்கள பற்றின பதிவும் இடம்பெற்றிருக்கு. ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்பைனா மகனின் நல்ல குணம் ஒரு தாயின் உண்மையான வெற்றி. ஸ்கூல்ல எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது. இந்த குரல் அது ரிமைண்ட் பண்ணிட்டு அதுதான் கதையா எழுதினேன். அனேகா எவ்வளோ இன்வால்வ்டாக இருந்தானாக்க நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த குரலுக்கு உள்ள கதையை இப்படி மாற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது தூக்கத்தில் கூட அந்த சிந்தனை வந்து ஓடிண்டே இருந்தது. நிறையா நேரம் என்ன ஆகுனாக்கா அது எழுதுறதே ஆரம்பிக்கிறதே அது குரலுக்கு ஏற்றதாக இருக்கும். அப்புறம் போக போக அதோட கொஞ்சம் ஃப்ளேவர் மாறி அதுக்கப்புறம் குரலை மாற்றலாமா கதையை மாற்றலாமான்னு பார்க்குறதே குரலை மாற்றுறது ஈஸின்னு சொல்லிட்டு குரலை மாற்றி அப்புறம் சில குரல்களுக்கெல்லாம் என்னாச்சுனாக்கா ஒரு குரலுக்கு 2-3 கதை வச்சுப்போம். எது பொருந்துறதுன்னு பார்த்து சேர்ந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே எழுதியிருந்த 20 கதைகளோட இன்னும் ஒரு 5 கதைகள் சேர்த்துருக்கோம். இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வேப்பிங், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ரேஷியல் ஹார்மனி, ஸ்க்ரீன் டைம் அண்ட் இன்க்ளூசிவிட்டி, ஸ்பெஷல் நீட்ஸுக்கு. அனேகா வந்து எப்படின்னாக்கா இந்த விஷயங்கள்லாம் அக்கறை ரொம்ப அதிகம். இந்த கதைகள் மூலியமாக அனேகாவுக்கு ஒரு அவுட்லெட் வந்து தன்னோட கருத்துகள் தன்னோட உணர்வுகளை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களுடைய இந்த நூல் இன்னும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என்னை மாதிரி பிள்ளைகளுக்கும் ஈஸியாக புரிகிறது. அதற்காக ரொம்ப நன்றி சொல்லுவேன்.